ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. நம்ம சேனலுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த எல்லா சமூகத்தில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும். இது ஒரு அவேர்னஸ் சேனலுங்க, சோஷியல் அவேர்னஸ் சேனல், விழிப்புணர்வு சேனல். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டோட தலைப்பு நிலாச்சோறு அறிவியல் பின்னணி. இதுதாங்க நம்ம கண்டென்ட்டோட தலைப்பு. நிலாச்சோறு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த காலத்துல எல்லாம், அதாவது பல வருஷங்களுக்கு முன்பு, நம்ம எல்லாருமே சின்ன வயசா, நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிற பீப்புளெலாம் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் நிலாச்சோறு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி யாராவது நிலாச்சோறு சாப்பிட்றோமாங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நம்ம எல்லாம் அவுட்டிங் போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், ஹோட்டல் போகிறோம், அதுக்கப்புறம் பிக்னிக் போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம வெளியில் போய் சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது இப்படி இருக்கும். ஆனால் அந்த காலத்துலலாம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வாசல்லையோ முற்றத்துலேயோ இல்லை மொட்டை மாடியிலையோ நின்றுட்டு நிலாசோறு சாப்பிட்ருப்போம். முக்கியமாக குறிப்பாக அம்மாங்கள்லாம் குழந்தைங்களுக்கு அந்த நிலாவை காட்டி தான் சாப்பாடு ஓட்டுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்படி என்னங்க அந்த நிலாசோறில் இருக்குது? நம்ம வளர்ந்த பிறகு நிலாசோறு சாப்பிட்றதுன்றது ஒரு பொழுதுபோக்கு, ஒரு அப்படின்றது பொழுதுபோக்காக நம்ம சாப்பிட்ருப்போம், என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கருத்து நிலாசோறு குழந்தைங்களை சம்மந்தப்பட்ட விஷயம். எப்பவுமே குழந்தைங்க சாப்பிடணும்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க இல்லைங்களா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அப்போ அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிலாவை காட்டியோ, வானத்தை காட்டியோ, மேகத்தை காட்டியோ, மரத்தை காட்டியோ இப்படி தான் சாப்பாடெல்லாம் ஊட்டுவாங்க. மோஸ்ட்லி பகலில் சான்ஸ் இல்லை. முன்னாடி வெளியிலலாம் சாப்பாடு ஊட்ட முடியாது. ஆனால் இரவு நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாங்கள்லாம் அந்த நிலாவை காட்டி தான் சாதம் ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம். குழந்தைங்களும் அதை விரும்பி நிலாவை பார்ப்பாங்க. என்னமோ வானத்தில் இன்னும் வெள்ளையாக இருக்கே, பால் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு குழந்தைங்க வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து சாப்பிடுவாங்க. இதனுடைய அறிவியல் பின்னணி அந்த காலத்திலேயே அந்த காலத்து மக்கள் சாதாரண மனுஷங்க இல்லைங்க. நம்ம முன்னோர்களாக ரொம்ப அறிவியல் சிறந்தவர்கள், ரொம்ப இன்டெலிஜென்ட்டு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ நிறைய கூகுள், அது நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நிறைய நமக்கு இன்புட்ஸ் கிடைக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே மக்கள் ரொம்ப அறிவுபூர்வமாக திங்க் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க செய்த ஒவ்வொரு செயலையும் ஒரு அறிவியல் பின்னணி இருக்க தான் செய்யுது. நம்ம அறிந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவியல் பின்னணி நமக்கு தெரிய வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்த கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் கிடையாதுங்க. அடுப்பு தான் வச்சு சமைப்பாங்க. மண் அடுப்பு வச்சு சமைப்பாங்க, விறகு கட்டை வச்சு சமைப்பாங்க. அதில் அந்த மண் அடுப்பு மேலே இந்த சாணம் இருக்குல்ல, மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அந்த சாணத்தெல்லாம் போட்டு மெழுகுவாங்க. அந்த சமையல் கட்டெல்லாம், அந்த மேடையெல்லாம் அதாவது மண்ணில் செஞ்ச தரையில் சாணம் போட்டு மெழுகுவாங்க. வாசல் எல்லாம் சாணம் போட்டு மெழுகுவாங்க. ஏங்க அப்படி? இப்போல்லாம் நம்ம அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. ஈவன் தண்ணி தெளித்து கோலம் கூட போடுறது கிடையாது. ஆனால் அந்த காலத்து முன்னோர்கள், நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த நிலாசோருக்கு நம்ம வருவோம். அப்புறம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஏன் நம்ம செய்கிறாங்க அந்த காலத்தில், எதுக்கு சாணத்தை அடுப்பு மேலெல்லாம் மெழுகி, நானும் நிறையா பார்த்தது உண்டு கிராமத்து சைடில். எதுக்கு இது செய்கிறாங்க? எனக்கு அப்போ நம்மளுக்கு சாணத்தை மொழிகி செய்கிறாங்களேன்ற ஒரு சின்ன அருவறுப்பு இருக்க தான் செஞ்சது அப்போ. ஆனால் பின்னாடி நம்ம நிறைய ஆராய்ச்சி, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி படிக்க ஆரம்பித்த பிறகு அந்த சாணத்தில் கிருமி நாசினிங்க நிறைய இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சாணத்தை வாசல்ல மொழிகிட்டு அடுப்பு மேலே மொழிகிட்டு செய்வாங்க. நம்ம இப்போ சானிடைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? எதுக்கு சானிடைஸ் பண்ணுறோம்? நம்ம வைரஸோ ஜேர்ம்ஸோ, கண்ணுக்கு தெரியாத ஜேர்ம்ஸ், பாக்டீரியா, வைரஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம கையை விட்டு போகணும், சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய இப்போ சோப்போ இல்லை ஹேண்ட் வாஷ் நிறைய வந்திருக்கு. இப்போது கொரோனாக்கு பிறகு நிறையவே வந்திருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் அந்த காலத்துலவே கிருமி நாசினியாக அந்த சாணத்தை யூஸ் பண்ணாங்க. வாசலில் தெளிக்கிறது, அதை அடுப்பு மேலே மெழுகிறது. இதுக்கு காரணம் கிருமி நாசினிங்க. எந்த பூச்சியோ இல்லை எறும்பு, பூச்சி, எந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாம் நம்ம சமையல் கட்டில் வரக்கூடாது, வாசலில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணம் தாங்க அவங்க அதெல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்றது நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம கற்றுக்கிட்ட பாடம் இது. அந்த காலத்தில் நமக்கு புரியாத புதிராக இருக்கும்போது ஒரு அறிவில்லாத்தனமாக சாணத்தை போட்டு மெழுகிறாங்களேன்னு நினச்சோம். ஆனால்
பின்னாடி அதனுடைய அர்த்தம் புரியும் போது தான் ரொம்ப வியப்பாக இருந்தது. நமக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அறிவில் ரொம்ப சிறந்தவங்க, முன்னோடியாக இருந்திருக்கிறாங்கன்றது எனக்கு தெரிய வருதுங்க. இப்போ சரி, அது இருக்கட்டுங்க ஒரு பக்கம். இப்போ நிலா சோறு பற்றி நம்ம பேசலாம். குழந்தை வந்து தாயின் கருவில் வந்து வளரும்போது குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து அந்த பிளசண்டா சொல்லுவாங்க இல்லையா, தொப்புள் கொடி வழியாக குழந்தைங்களுக்கு அந்த உணவு தாய் வயிற்றிலிருந்து குழந்தைக்கு உணவு செய்கிறதுங்க. இது நம்ம படிச்சிருப்போம், அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது. ஸோ அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற வரைக்கும் தாய் என்ன சாப்பிட்றாங்களோ அதனுடைய சத்து எல்லாம் வந்து குழந்தைக்கு அந்த உணவு தொப்புள் கொடி வழியாக குழந்தைங்களுக்கு சேர்றதுன்றது ஒரு அறிவியல் உண்மை. இப்போ குழந்தைகள் பிறந்த பிறகு குழந்தைங்களுடைய ஜீரண உறுப்பெல்லாம் விரிவடையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுமோ, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு உபாதைகள் அதெல்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அறிவியல் பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஜீரண உறுப்புகள் குழந்தைகள் பிறந்த பிறகு சரியாக வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு 3 to 5 years ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது அது அந்த காலத்திலேயே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ, அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது, பட் அந்த காலத்தில் இந்த பழக்க வழக்கத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு நிலாச்சோறு ஊட்டுவாங்க இல்லைங்களா, நிலாவை காட்டி சாதம் ஊட்டுவாங்க. அப்போது குழந்தை அண்ணாந்து மேலே பார்க்கும். மேலே பார்க்கும்போது குழந்தைகளோட அந்த ஜீரண உறுப்பு வந்து விரிவடையுங்களாம். குழந்தைங்களோட அதாவது உணவு குழாய் விரிவடையுமா, விரிவடைந்து ஸோ குழந்தை சாதம் ஊட்டும் போது அந்த சாதம் இலகுவாக உள்ளே இறங்கிறதுக்கு அதுக்கேற்ற போல் அந்த உணவு குழாய் விரிவடைந்து அந்த உணவு ஈஸியாக அந்த இரைப்பையில் ஸ்டமக்கில் போயிட்டு சேர்றதுக்கு அந்த எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அந்த அண்ணாந்து பார்க்கும்போது. அதுன்னு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் தான் நமக்கும் தோணுது. பாருங்க, அந்த குழந்தை வந்து இப்படி அண்ணாந்து பார்த்து சாப்பிடும்போது ஈஸியாக குழந்தை விளையாட்டிக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே குழந்தை சாதத்தை முழுங்குது, உணவு குழாய் விரிவடையுது, அப்படியே அது வந்து இரைப்பையில் போய் சேருது. அது மட்டும் இல்லைங்க, அப்படி அண்ணாந்து பார்க்கும்போது சுரப்பிகள், அதாவது கிளான்ஸ், சலைவரி கிளான்ஸ், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுங்களாம். ஆக்டிவேட் ஆகும்போது அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இந்த அண்ணாந்து பார்க்கும்போது அண்ணாந்து பார்த்து இப்படி பார்த்து எல்லாம் குழந்தைங்க வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்றாங்கல்ல, அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அந்த ஜீரண உறுப்புக்கு ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு அறிவியல் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க நம்ம பெரியவர்கள்லாம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எவ்வளோ அறிவாளியாக இருந்திருக்காங்க பாருங்கள். நிலாவை காட்டி சோறு ஊட்டி அதனுடைய பின்னணியில் பாருங்கள் அறிவியல் பின்னணி இருக்குது. அறிவியல் பின்னணி, அந்த நிலாச்சோருக்கு பின்னாடி ஒரு அறிவியல் பின்னணி இருக்குது பாருங்கள். ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக அந்த நிலாவை பார்த்து வேடிக்கை பார்த்து காக்கா குருவி கூட்டத்தை பறந்து போகிறதெல்லாம் பார்த்து அப்படியே இது ஒரு எக்ஸசைஸுங்களாம். ஜீரண உறுப்புக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, குழந்தைங்களுடைய ஜீரண உறுப்பு வளர்ச்சி அடைகிறதுக்கு 3 to 5 years ஆகுங்கிறாங்க. ஸோ அந்த 3 to 5 yearsக்கு என்னெல்லாம் எக்ஸசைஸ் கொடுத்து ஜீரண உறுப்பை வந்து விரிவடைய வைக்கணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் எவ்வளோ முன்னோடியாக இருந்தாங்கன்றது நம்ம தெரிய வருதுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேட்குறதுக்கெல்லாம் எனக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு புதிய தகவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம அந்த காலத்தில் நிலாச்சோறு அறிவியல் பின்னணி பார்த்தோம். ஆனால் நம்ம இப்போ அதை சுத்தமாக அந்த கலாச்சாரமே அழிஞ்சு போயிடுதுங்க. அழிஞ்சு போயிட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், 90s கிட்ஸ் முக்கால்வாசி சொல்லிக்கலாம். 90s கிட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, டிவியை பார்த்து சாப்பாட ஆரம்பித்தாங்க. சாப்பாடு போட்டாலே டிவி ஆன் பண்ணிடணும். அதை பார்த்து அந்த குழந்தைங்க வளர்ந்து அப்படியே அந்த கலாச்சாரம் மாறிட்டே வருது பாருங்கள். டிவியை பார்த்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது தற்போதைய நிலைமை என்னன்னாக்கா, எல்லா குழந்தைங்களும் கையில் மொபைல் கொடுத்தாதாங்க சாப்பாடே சாப்பிட்றாங்க. அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம வந்தாச்சு. நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். நம்ம அறிவியலை நோக்கி முன்னோடியாக போயிட்டுருக்குமா பின்னாடியாக போயிட்டுருக்குமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு பேக்வேர்டாக இருக்கோம். நம்ம மேபி டெக்னாலஜிக்கலி மேபி இம்ப்ரூவ்டு, பட் பாருங்கள் நம்ம ஆரோக்கியம், அதை நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பின்னோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே வேணால் நம்ம பார்க்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, இல்லை அவுட் சைடில் வேறு எங்கே போனாலும் சரி, ஒரு சின்ன ஒரு இதுக்கு ஒரு டீ ஸ்டாலுக்கு போனால் கூட சரி, ஒரு பேக்கரிக்கு போனால் கூட சரி,
கையில் குழந்தைங்களுக்கு மொபைல் இருந்தால் தான் அதை சாப்பிட்றாங்க. அந்த மொபைல் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. மொபைல் இல்லாமல் செல்ஃபோன் இல்லைன்னா சாப்பிட்றதே கிடையாது. இந்த கலாச்சாரம் மாறணும்னா நாம் பழைய நிலைமை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணுன்றது நாம தாங்க திங்க் பண்ணணும். நாம தான் பெற்றோர்களாகி நாம தான் டிசைட் பண்ணணும். இது ஒரு சின்ன தகவல் தான். இந்த தகவல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நிலாச்சோறு, அந்த காலத்து நிலாச்சோறு அறிவியல் பின்னணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் இன்னொரு அனுபவ கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.